ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் மாதவ பெண்களை போற்றும் மகத்தான திருவிழா பக்திக்கலை கொண்டாட்டம் அனைவரும் வருக. ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். கொரோனா காலத்தை போல உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ஒன்றிணைய நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நெருக்கடியான சூழலில் இந்தியா எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பொதுமக்களின் நலனே மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசத்தின் விரைவான வளர்ச்சிக்கு பல்வேறு எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிப்பது அவசியம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியாவிடம் 50 லட்சம் டன்களுக்கு மேல் மூலோபாய பெட்ரோலிய இருப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து ஒரு சிலர் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். விநியோக சங்கிலியில் உள்ள தடைகளை சரி செய்ய தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானியிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். ஈரானில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்கள் குறித்து பிரதமர் மோடி தமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். ஈரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்று அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எரிபொருள் போக்குவரத்து தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் வலியுறுத்தியதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளுக்கு துணையாக நின்று மேற்காசிய போரை எதிர்கொள்வோம் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் முதல்வர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவில் உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்கள் அச்சத்தில் அதிகமாக பெட்ரோல் டீசலை வாங்க வேண்டாம் என்றும் எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் ஏராளமான வாகன ஓட்டிகள் குவிந்தனர். பெட்ரோல் டீசல் தேவையான இருப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் அதிகளவில் எரிபொருளை வாங்கி குவிப்பதால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. தூத்துக்குடியில் +2 மாணவி கொடூர கொலையை கண்டித்து 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. கொலையாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தூத்துக்குடியில் கொடூரமாக கொல்லப்பட்ட +2 மாணவியின் பெயர் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. முழுமையான உடற்கூறாய்வு அறிக்கை கிடைத்த பின்னரே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும் என்று போலீசார் விளக்கமளித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் விளக்கமளித்துள்ளார். வாரத்தில் 20 வழக்குகளில் தண்டனை பெற்றுத்தரப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். லாக்அப் மரணங்களை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் விளக்கமளித்துள்ளார். மானாமதுரை ஆகாஷ் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கிரீமிலேயர் நிர்ணயத்தின் போது ஊதிய வருமானத்தையும் தொழில் அல்லது சொத்து மூலமாக ஈட்டும் வருமானத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஓபிசி மக்களின் பல்லாண்டு போராட்டத்திற்கு மாபெரும் வெற்றி என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.
திமுக அரசை கண்டித்து வரும் 17ஆம் தேதி என்டிஏ கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்டவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் நாளை மாலை டெல்லி செல்கிறார். நாளை மறுதினம் காலையில் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தூத்துக்குடியில் +2 மாணவி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் மகாநதி படத்தின் வசனங்களை மேற்கோள் காட்டி கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள், குழந்தைகள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தம் இல்லை என்றும் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். அரசியலுக்கு வர நினைத்த நடிகர் ரஜினிகாந்தை திமுகவினர் மிரட்டியதாக தவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். ரஜினியை விமர்சிக்கவில்லை, ஆனால் விஜயிடம் மன வலிமை உள்ளது என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திமுக மிரட்டியதால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு ரஜினி ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தன் பலத்தை நிரூபிக்க மக்களின் உயிரை பணயம் வைக்கும் அற்ப அரசியலை ரஜினி செய்யவில்லை என்று ரஜினி ரசிகர் மன்றத்தினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 பேருக்கு வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சிமடத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழக டிஜிபியை தேர்வு செய்ய மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது. இதையடுத்து புதிய டிஜிபிக்கான பெயர்களை தாமதமின்றி தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க யுபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி 6 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கில் போராட்டக்காரர்களை கலைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் போராட்ட கூடாரங்கள் அகற்றம். போராட்டத்தை கைவிட்டு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மற்றும் வேலூரில் நேற்றைய தினம் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி இருக்கிறது. மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,970 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் நேற்றைய தினம் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கர்நாடகாவில் ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெரும்பாலான இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதால் ஹோட்டல்கள் விறகடுப்புகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி, டார்ஜிலிங் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர்.
வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கமளித்துள்ளார். 40 நாடுகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை பெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80% எரிவாயு விநியோகம் நடைபெற்று வருவதாக பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 100% திறனுடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடக்கம்தான், மோசமான சூழல் வரப்போகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமையை கண்காணிக்க 3 மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஈரானில் 9000 இந்தியர்கள் உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோல் வழங்கக்கூடாது என பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருளை பதுக்கினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் 398 சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய பதுக்கலில் ஈடுபட்ட 2 குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. இருவேறு இடங்களில் பதுக்கப்பட்ட 398 சிலிண்டர்கள் பறிமுதல். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்பை வாங்க குவியும் பொதுமக்கள். 1 மாதத்தில் விற்க வேண்டிய இண்டக்ஷன் அடுப்பு ஒரே நாளில் விற்றுள்ளதாக கடை உரிமையாளர்கள் தகவல். சென்னையில் எரிவாயு மயானங்களில் 3 நாட்களுக்கு மட்டுமே சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 68 சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா காமேனி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லையெனில் அவை தாக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் போரில் கொல்லப்பட்டவர்கள் இரத்தத்திற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என முஜ்தபா காமேனி தெரிவித்துள்ளார். எதிரிகளிடமிருந்து இழப்பீடு பெற முயற்சிப்போம் என்றும், அவர்கள் மறுத்தால் தேவையான அளவு சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் ராணுவம் 14வது நாளாக தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது. கடந்த 10 நாட்களில் மற்றும் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. ஈராக்கில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் விமானம் தரையில் விழுந்து விபத்திற்குள்ளானது. விமானத்தில் இருந்த வீரர்கள் என்னவானார்கள் என்று தெரியாத நிலையில் மீட்பு பணிகள் தொடங்கியுள்ளன. ஈரானின் உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை அழிக்க துடிக்கும் எவரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். 2 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய முன்னாள் படை வீரரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர்.
இலங்கையில் படகில் கடத்தி வரப்பட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மற்றும் நவீன ஆயுதங்களை அந்நாட்டு கடற்படை பறிமுதல் செய்தது. ஹெராயின், போதை ஐஸ் உள்ளிட்டவற்றை கடத்தி வந்த 10 பேரை பிடித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் ஆர்டமிஸ் 2 விண்கலத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி விண்ணில் செலுத்த இருப்பதாக நாசா அறிவித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை நாசா செயல்படுத்துவதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க ஈரான் அணியை வரவேற்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வீரர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அவர்கள் வராமலே இருப்பது நல்லது என்றும் ட்ரம்ப் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரில் ஜானிக் சின்னர், அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான அரினா சபலென்கா அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் மாதவ பெண்களை போற்றும் மகத்தான திருவிழா பக்தி கலை கொண்டாட்டம் அனைவரும் வருக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.